என் இனிய உறவுகளே, நாம் இன்று 24/3/25 இருக்கின்றோம். தூய ஆவியின் துணையோடும் அன்னையோடும் இணைந்து இயேசுவின் பின் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறோம். இந்த தவ நாட்களில் நாம் துணிவோடு செல்ல இதோ இறைவன் நம்மை அழைக்கின்றார். நாம் தினம் தொடர்ந்து வாசித்து கொண்டு வருவது சங்கீதம் 76, 16, 17, 18. இன்றைய முதல் வாசகம் 2 அரசர்கள் 5:1-15. சிரியா மன்னனின் அந்த நன்மதிப்பும் பெற்றிருந்த அந்த நாமான் அவருடைய தொழுநோய் குணமாக அவர் எடுத்த முயற்சி மற்றும் இன்றைய லூகாஸ் நற்செய்தி 4:24-30. இயேசு தன் சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இறைவாக்கினர் எவரும் தன் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், எலியா காலத்தில் அவர் அந்த வானம் பைத்ததையும் நாடகம் பஞ்சம் உண்டானதையும் இதனால் எலியா எவரிடமும் அனுப்பப்படவில்லை. சீதோனை சேர்ந்து சாரிபாத்தில் வந்த கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், நீங்கள் கடத்தி செல்லப்பட்ட ஒரு சிறுமியின் நல்ல உள்ளம், அதான் பெண்களை நாம் எப்பவுமே கீழ் மதிப்பாக நினைக்கிறோம். சிறு பிள்ளைகளை நாம் அவர்களுடைய சொல்லை கேட்பதில்லை. ஆனால் அந்த அரசன் அந்த சொல்லை கேட்டு, அந்த தலைவியின் சொல்லை கேட்டு, அந்த சிறு பிள்ளையின் பேச்சை கேட்டு, அந்த அசைக்க முடியாத இறை நம்பிக்கை, இறைவாக்கினரிடம் சென்றால் நோய் குணமாக வாய்ப்பிருக்கிறது என்று அவள் சொல்லவில்லை. மாறாக தொழு நோயை இறையடியார் குணமாக்குவார் என்று உறுதியாக சொல்கின்றாள். நமக்கு தீங்கிழைப்போருக்கு எத்தனை முறை நன்மை நினைத்திருக்கின்றோம்? நோய் நீங்க மக்களை மருத்துவமனை நோக்கி நடந்திருக்கிறோமா? அல்லது ஆழ்ந்த விசுவாசத்தோடு ஆண்டவரிடம் அனுப்புகிறோமா? அவ்வாறு செய்யும்போது நாம் நினைக்கும் விதங்களில் அல்ல, அவருக்கே உரிய ஆச்சரியமான விதங்களில் இறைவன் செயல்படுகின்றார். அவர் ஒருவரே கடவுள் என்பதை நாமும் பிறவினத்தாரும் அறிந்து கொள்ள செய்வார். பெண்கள் பலவீனமானவர்கள் என்று ஆண்கள் தொடர்ந்து குற்றம் சுமத்தி வந்தாலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தங்கள் பரிவிரக்கத்தை வெளிப்படுத்துவதில் தாங்கள் பலமானவர்கள் என்பதை இதோ அந்த சிறு பெண்ணின் மூலமாக, அதுவும் இஸ்ரேலிலிருந்து அவர்கள் கடத்தி வந்தார்கள், இருந்தாலும் அவர்களுக்கு நல்லதை செய்கின்றார். அதுவும் ஒரு பெண் தான், சிறு பிள்ளையாக இருந்தாலும் பெண் தான் என்பதை நிரூபணம் செய்து கொண்டு வருகின்றனர். நமது வாழ்க்கை பயணத்தில் எல்லை கோட்டிற்கு முன்பு நிற்பவர்கள் தங்களை மட்டுமே அன்பு செய்பவர்கள். அந்த எல்லை கோட்டை தொடுபவர்கள் தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் அன்பு செய்பவர்கள். ஆனால் அந்த எல்லை கோட்டை தாண்டி செல்பவர்கள் இவ்வுலகில் உள்ள அனைவரையும் அன்பு செய்வார்கள். அன்னை தெரேசாவை போலவும், இதோ இந்த சிறு பிள்ளை அவர்களுக்கு நன்மை செய்ததைப் போலவும், இயேசுவின் சிலுவை பயணத்தில் அங்கே எத்தனையோ பெண்கள் உடன் வந்தார்கள். அவர்களில் சிலர் இயேசுவை வேடிக்கை பார்க்க வந்தவர்கள், பலர் இயேசுவுக்காக மாரடித்து அழுது கண்ணீர் சிந்த வந்தவர்கள், சிலர் தங்களுக்கு வரையறுக்கப்பட்ட எல்லை கோட்டை தாண்டி இயேசுவுக்கு உதவி செய்ய வந்தவர்கள். அவர்களில் குறிப்பிடத்தக்கவர் வீர பெண்மணி வெரோனிகா. உண்மையாக உழைக்க துடிப்பவர்களுக்கு உயர்ந்த ஊதியம் கிடைக்கும். வானத்தை தூரமாக பார்க்காமல், வங்கக்கடலை ஆழமானதாக நினைக்காமல், அதனை கடந்து சாதிக்க நினைப்பவர்களுக்கு மாலைகள் பரிசாக கிடைக்கும். அவ்வாறே பரிவிரக்க மனதால் எல்லை தாண்டி இயேசுவின் முகம் துடைக்க துணிந்த வெரோனிகாவிற்கு இயேசுவின் முகமே கிடைத்தது. இதோ இன்று நமக்கு விண்வெளிக்கு சென்று 9 மாதங்களாக தங்கி நமக்கு வெற்றியை தந்த சுனிதா வில்லியம்ஸ் ஒரு பெண் தானே. அவரும் அவருடைய வயதை நினைக்கும் போது எல்லா இளம் பெண்களுக்கும் அவர் ஒரு எடுத்துக்காட்டு. அதே போல் இந்த சிறு பிள்ளை பேச்சு தானே என்று நிறைய பேர் சிறு பிள்ளைகள் சொல்வதை கேட்பதில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த சிறு பிள்ளைகளுக்கு தான் விண்ணரசை வெளிப்படுத்தினார். சிறு பிள்ளையைத்தான் உயர்த்தி சொன்னார், இவர்களைப் போல் மாற வேண்டும் என்று. இதோ விவிலியத்திலும் அந்த சிறு பெண்ணின் கடத்தி வந்திருந்த போதும் அவர்கள் தீங்கு செய்தார்கள் என்றும் நினையாமல், அந்த ஒரு வேலை செய்த இடத்தில் அந்த எஜமானுக்கு ஒரு நல்லதை செய்கின்ற அந்த பெண்மணி மூலமாக இதோ நம் வாழ்வை திருத்திக் கொள்ள முயற்சி செய்வோம். அன்பிறைவா, இதோ எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் யாருக்காவது தீங்கு செய்திருந்தாலும் அல்லது தீங்கு செய்ய முயற்சி செய்திருந்தாலும் எங்களை மன்னியும். நாங்கள் இந்த சிறு பிள்ளையைப் போல எங்களுக்கு விஷயம் தெரிந்தால்தான் நாங்கள் சொல்வோம், விஷயம் தெரிந்தால்தான் நாங்கள் பேசுவோம் என்று இராமல், தெரிந்ததை தெரிந்த மாதிரி சொல்லி அவர்களுக்கு அந்த நாமானுக்கு நோய் நீங்க உதவிய அந்த பெண்ணின் இந்த விவிலியத்தில் பெயர் பெற்றிருக்க காரணம் அவர் சிறு பெண் என்றும் பாராமல் அவர்கள் அந்த பேச்சை கேட்டதினால். அதனால் இதோ எங்களுடைய பிள்ளைகளை ஆசிர்வதியும், பரீட்சை எழுதும் ஒவ்வொரு மாணவ மணிகளையும் ஆசிர்வதியும்.
இதோ எங்களை இரவு முழுவதுமாக கண்ணினமை போல் எங்களை காத்து எங்களை இந்த விடியலை காண செய்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இதோ எங்கள் வாழ்வில் நாங்கள் எதற்காகெல்லாம் நாங்கள் வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றோமோ எங்கள் விண்ணப்பங்களை ஆசிர்வதியும், பிறர்களுடைய தேவை சந்தியும். யாராவது எங்களை நோக செய்திருந்தால் அவர்களை நாங்கள் மன்னிக்க எங்களுக்கு நல்ல அந்த பொன்மனதை தாரும். நாங்கள் அதேபோல் எங்களிடம் விரோதம் வைத்திருப்பவர்கள் அவர்களையும் மன்னியும். இதோ இந்த மன்றாட்டுகளையெல்லாம் இயேசுவின் நாமத்தில் உம்மிடம் சமர்ப்பிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.